ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ராத்திரி வேலைக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த ராத்திரி நம்முடைய பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 13. உன் கிரியைகளை அறிந்தது, நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாய். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிறது. உன்னை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக இந்த 7வது சபை லவோதிக்கா சபை 6 சபைகளை நாம் தியானித்தோம். 7வது சபை பொதுவாக இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய நிலைமைகளை சுட்டி காண்பிக்கிற இன்றைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு அடையாளமாக இந்த 7வது சபை லவோதிக்கா சபையை சொல்லுவாங்க. லவோதிக்கா சபை என்றால் வெதுவெதுப்பு என்று சொல்லி அர்த்தம். இந்த வெதுவெதுப்பான ஒரு சபை, இந்த சபையை குறித்து ஆமீன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி படிக்கிறோம். ஆமீன் என்பவர் யார்? இயேசுதான் ஆமீன். அவர் ஆமென்றும் ஆமீன் என்றும் இருக்கிறார். அவரே எல்லாம். ஆமென் சொன்னா அப்படியே ஆகும். அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அந்த பவர் உள்ள தெய்வம். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நான் மாம்சமான யாவருக்கு தேவன், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுள்ளோம். அப்படி அவர் மாம்சமான தேவன், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே. ஜான் பிரபாகரன் ஒரு கிராமத்தில் முதலாக ஊழியம் செய்ய போனார். ஊழியம் செய்ய போய் 15 வயதில் சுவிசேஷ வேலைக்காக அவர் போனார். போன போது ஒரு கிராமத்திலே சுவிசேஷம் சொன்னார். சொல்லிவிட்டு அந்த ராத்திரி அவர் எங்க போய் தங்கணும் தெரியல, ஒரு இடமும் தங்குக்கு அவரை யாரும் கூப்பிடல. அப்படி இருக்குமே எல்லாரும் வந்தாங்க, போயிட்டாங்க. கடைசியில ஒரு ஆளுக்கு வீட்டுல 1000 வான்மொழி, 1000க்கு மேல வான்மொழி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 1000 வான்மொழியும் எல்லாமே சுவை இல்லாம கழுத்தெல்லாம் உடைஞ்சது மாதிரி படுத்து கிடந்தது. கண்ணதாக்கையில சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஒரு வியாதி வந்து எல்லா வாழ்க்கையும் சாகிற மாதிரி கிடக்கும். அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் மாத்திரம் போலீஸார் அதை பார்த்து, சரி இந்த ஊருக்கு புதிய ஒரு பிரசங்க வந்திருக்கிறார், எதுக்கு ஒரு கோழியை கொண்டு போய் கொடுப்போம், இவர் இந்த கோழியை குணமாக்கி விட்டார் என்றால் இவரை நம்ம வீட்டில் ஏற்றுக்கொள்ளலாம், உண்மையான தெய்வ மனுஷன் சொல்லி நினைத்து ஒரு கோழியை கொண்டு விட்டான். ரோட்ல நின்றுதான் ஜெபம். கோழி ஒரு டியூப் லைட் வெளிச்சம் ரோட்டை வருது. அதை செத்து போற கழுத்தே நிமிர இல்லை, அப்படியே தொங்கிட்டு இருக்கிற ஒரு கோழியை கொடுத்ததான் அந்த கோழியை எடுத்து ஜெபம் பண்ண. இந்த கோழியை எப்படி போய் ஜெபம் பண்ண? ஆமா, இது மாதிரி இன்னும் 1000 கோழி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா இவர் எடுத்து வச்சுட்டு, என்ன இது ஒரு சோதனையா காண்டது, இந்த கோழிக்கு உயிர் கொடுக்கும்படி செல்லாம் கொடுத்தா நீ உண்மையான பாஸ்ட் சொல்றான், இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்னு சொல்றான், என்ன பண்ணுவது என்று அந்த செத்த கோழி வாங்கிட்டார். அப்படியே அதை எடுத்து பார்த்தா கண்ணெல்லாம் மூடி இருக்கிறது, கழுத்து தூங்கி கொண்டிருக்கிறது, காலெல்லாம் அப்படி சேர்ந்து அதனை வெளிச்சத்தில் வைத்து அவர் ஊக்கமா ஜெபித்தார். ஜெபிக்கப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் வரட்டும். கோழியும் ஒரு மாம்சம் தான், மனிதனும் மாம்சம் தான். இவர் அந்த கோழிக்கு இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று சொல்லுகிறேன், இந்த கோழியை கையில தந்திருக்காங்க, இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தை செய்யும் சொல்லி ஊக்கமாக அவர் ஜெபித்தார். என்ன ஆச்சரியம், இவர் ஜெபித்து முடிப்பதற்குள்ள கோழிக்குள்ள ஜீவன் வந்துச்சு. அது உடனே தலையெல்லாம் தூக்கி கண்ணெல்லாம் திறந்து சத்தம் போட தொடங்கிச்சு. அவர் கண்ணு பார்க்கிறார், கோழி உழவுகிறார். உடனே ஒரே சந்தோஷம் அந்த கொண்டாந்தவனுக்கு. கோழி உயிர் பெற்றுச்சு.
உடனே அவன் சொன்னா, நீ இந்த கோழியை சுகாக்கிறனால 1000 கோழியை இப்போ பிடிச்சு ஜோம் பண்ணி சுகாக்கிறேன்னு கேட்டாங்க. இது என்ன பாடு? இவர் 1000 கோழியை நான் விடிய எடுத்து ஜோம் பண்ணாலும் நடக்காது. ஏதாவது ஒரு காரியம் பண்ணும். இந்த கோழியை ஜோம் பண்ணி தான் இதை கொண்டு நீ கூட்டுல வந்து இந்த கோழி சுறுசுறுப்பா இருக்கு. எந்தெந்த கோழிக்கு மேல எல்லாம் ஏற சாடுதோ அத்தனை கோழிக்கு தெய்வீக சுகம். போ ஸ்தோத்திர ஜெயம் பண்ணி கொடுத்தார். அது போய் அந்த கோழி எல்லாம் தலை தூங்கி செத்த மாதிரி கிடக்கு. இந்த உயிர் உள்ள கோழி கடை எல்லா இடத்துலையும் ஓடி போய் அது எல்லாரையும் தட்டி கொத்தி கிளம்பி போச்சு. காலையில பார்த்தா ஒரு கோழி கூட செத்து போயிடும். 1000 கோழி கிடைச்சிச்சு. நான் மாம்சமான யாருக்கும் தேவன் என்னால் செய்யக்கூடாத காரியம் தேவன் பார்த்தீங்கன்னா அவரு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். மாம்சமான யாவருக்கும் நான் தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப அப்படி ஆமேன் என்பவர் சொல்லுகிறாரா? 15வது வசனம் சொல்லு, உன் கிரியெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். கிரியைன்னு சொன்னால் உன் வேலைகள், பிரயாசங்கள், நீ படுகிற பாடுகள் எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிரு. ஒன்று குளிராயிரு இல்லைன்னா அனலாயிரு. ரெண்டே இல்லாம இருக்காத என்பதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். ஒன்று குளிராக இருக்க வேண்டும் இல்லைன்னா அனலாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர் என்று சொல்லும்போது வேதத்துல நிறைய காரியங்களை பார்க்கும். குளிர்ந்த அனுபவம் ஒன்று குளிராவது. குளிர்ந்த அனுபவம் என்று சொல்லும்போது குளிர்ந்த காரியங்களை பொறுத்து பைபிள் நிறைய காரியம் சொல்லி கொடுக்குது. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது 8வது வசனம், பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? ஆதாம் ஏவாளோடு பேசுகிறார். பகலின் குளிர்ச்சியான வேலை. பகல் ஆரம்பிக்கிறது காலை நேரம். அதிகாலையிலே பகல் ஆரம்பிக்கிறது. நடுராத்திரி போய் அதிகாலை நேரத்திலே ஒரு பகல் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த அதிகாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆதாமோடு பேசினார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகாலை ஜெபம், அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கிறோம். ஒரு நாளினுடைய துவக்கத்திலே நாம் அதிகாலையில எழுப்பி தேவ சமூகத்துல நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த குளிர்ச்சியான காரியங்களை பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல நம்ம பார்க்கும்போது உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே நேசரை மணவாட்டி பார்த்தீங்கன்னா பகல் சாய்ந்து போகிற வரைக்கும் அங்கே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போக மாட்டேன். அப்ப பாருங்க, அந்த நமக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அதை நம்ம படிக்கிற பகல் குளிர்ச்சியாகி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பகல் குளிர்ச்சியாகிற வரைக்கும் கண்களின் வெடிப்பில் நாம் தங்குவோம் என்று சொல்லி மணவாளனை மணவாட்டி சபை கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான வேலை, தேவனோடு உறவாடுகிற ஒரு நேரம், தேவனோடு பேசுகிற நேரம், தேவனோடு நாம் உறவாடும்படியாக தேவன் நமக்கு ஒரு தருணங்கள் தரக்கூடிய நல்ல இடம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான இடம். அது எதை காட்டுகிறது? தேவனோடு இருக்கக்கூடிய உறவை காட்டுகிறது. அப்ப ஒரு விசுவாசி தேவனோடு கூட உறவாட வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நாம் இந்த வேத பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம தேவனோடு இருக்கிற ஐக்கியம், ஆதாம் ஏவாள் பாத்தீங்கன்னா அந்த ஐக்கியத்தை அவர்கள் இழந்து போயிட்டாங்க சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த நல்ல அனுபவங்களை அவர்கள் இழந்து போயிட்டாங்க. நாம் அது போல இழந்து போகக்கூடாது. அப்ப அது எதை காட்டுது? குளிர்ந்த அனுபவம் போயிடுச்சு. ஒன்றில் அனலாயிரு இல்லைன்னா குளிராயிரு. ரெண்டும் இல்லாத வெதுவெதுப்பான ஒரு நிலையில இருக்கக்கூடாது. ஆதாம் பகலில் குளிர்ச்சியான வேலையில தேவனோடு உறவாடணும்.
அந்த அதிகாலை ஜெபமும் இல்லை, அதனால அந்த உறவாடுதல் இல்லை, அந்த ஐக்கியம் போய்விடுது. ஒரு செல்போன் டவரோடு இணைக்கப்படுகிறது போல, சேட்டலைட்டோடு இணைக்கப்படுகிறது போல, நாமும் தேவனோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை செய்ய வேண்டும். ஒரு நாளின் துவக்கத்தில் அதிகாலையிலே கர்த்தரோடு நெருங்கி நாம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் பல ஆட்களை சந்திக்கணும், பல போராட்டங்கள் எல்லாம் நம்ம சந்திக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் ஓடினார், தேவனோடு உறவு வைக்க முடியாது. பகல்ல வெயில், ஆமா பாத்தீங்கன்னா இரவானா குளிர். இத ரெண்டு அனுபவம் யாக்கோபுடைய வாழ்க்கையில வந்து சொல்லி ஆதியாகமத்தின் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். 31ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல நீங்க வாசிக்கும்ப பகலிலே பாத்தீங்கன்னா வெயில் அவனை கஷ்டப்படுத்துறது, இரவானா குளிர்ந்த, பகலிலே வெயிலும் என்னை பட்சித்தது என்று சொல்லி அவர் சொல்றார். இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை போட்டு கஷ்டப்படுத்துகிற அனுபவம், வெயிலும் குளிர்ச்சிய அனுபவங்கள். ஆனா தேவனோடு இருக்கிற உறவை நாம் விட்டுவிடக் கூடாது. குளிர்ந்த நல்ல தேவனோடு இருக்கக்கூடிய அனுபவம், நமக்கு உறவாடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகத்துல வாசிக்கும்ப ஒரு குளிர்ந்த மனிதன் எப்படி இருப்பான் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டின் புஸ்தகம், நீதிமொழியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம் 25வது வசனம் ரெண்டையும் வாசிப்போம். கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ உண்மையான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான், ஆத்துமாவை குளிர பண்ணான். இது எதை சொல்லுது? கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ, உறைந்த மழையின் குளிர்ச்சி. கோடை காலத்துல நல்ல வெளுத்து வாங்கக்கூடிய பயங்கரமான கோடை காலம், மே மாசத்துல. ஆமா, நல்ல குளிர்ந்த தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் குளிர்சாதன பெட்டியில பாட்டில தண்ணியை வச்சு எல்லாரும் குடிப்பாங்க. அந்த தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப அதுபோல ஒரு கோடை காலத்துல குளிர்ந்த தண்ணி எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரனை நம்பி அனுப்புறான், இதை போய் செஞ்சுட்டு வா, இதை பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? அந்த காரியத்தை செய்து திரும்பி நல்ல பதில கொண்டு வந்து அந்த எஜமானுக்கு அவன் கொடுக்கிறான். அந்த எஜமானுக்கு அவன் கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை கொடுக்கிறவன் அந்த குளிர்ந்த அனுபவத்துக்கு ஒப்பனையாக வேதம் சொல்கிறது. அதில் சொல்லுது உண்மையான ஸ்தானாதிபதி, அப்படியே உண்மையான ஸ்தானாதிபதி இருப்பான். ஒரு உண்மை உள்ள ஸ்தானாதிபதி என்று சொன்னால் அம்பாசடர், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அம்பாசடர். அம்பாசடர்னா தூதுவன், தூதுவர். அவ ஒரு ஸ்தானாதிபதி அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆமா, தன்னை நம்பி அனுப்பக்கூடிய எஜமானுக்கு அவன் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொன்னாலோ அதை அப்படியே செய்து நிறைவேற்றி வரக்கூடியவன் தான் அந்த உண்மையான ஸ்தானாதிபதி. பவுல் சொல்வார், அவர் கூட அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுவை முன்ன வைப்பார். என்னை போல மனதை உடையவன் அவனை போல வேற ஒருவரும் இல்லை அப்படி சொல்வார். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட என்னை போல மனசுள்ளவன், என்னை போல விசாரிக்கக்கூடியவன், என்னை போல ஜெபத்துல போராடுகிறவன் எப்ப சொல்வார். அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட அனுப்பினவனுக்கு உண்மை உள்ள சமானாதிபதி எப்படி இருப்பான் என்றால் அவன் குளிர்ந்த ஒரு தண்ணிக்கு சமானவன். எப்படி வெயில் காலத்துல வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த குளிர்ந்த தண்ணி குடிக்கும் போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறதோ அப்படியே ஒருத்தனை நம்பி கொடுக்கிற பொறுப்பை அப்படியே செய்து நிறைவேற்றி வருகிறவன் ஒரு குளிர்ந்த தண்ணிக்கு சமானமாய் பைபிள் சொல்லுகிறது. 25வது வசனம் சொல்லுது, வாசிப்போம். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி தாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீர் சமான். இரண்டாவது குளிர்ந்த அனுபவம் எதை காட்டுது? விடாய்த்த ஆத்துமா. விடாய்த்த ஆத்துமா யாரு? நம்ம எல்லாம் விடாய்த்த ஆத்துமாக்கள், விடாய்த்தவர்கள். விடாய்த்த ஆத்துமா என்று சொன்னால் ஆமா, ஓடி 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 கலைத்து போனவர்கள். விடாய்த்து போயிருக்கிறேன். தாவீது நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நான் விடாய்த்து போயிருக்கிறேன். விடாய்த்து இங்க ஓடும், ஓடி
ஓடி ரொம்ப இறைப்படுத்து ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் பாருங்க, இறைச்சி உட்கார்ந்து இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு ஆத்மா பேர் தான் விடாய்த்த ஆத்மா. வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் மத்தியில நாம விடாய்த்து போகிறோம். அதான் இயேசு சொன்னார் மத்தேயு 11:28 சொல்லும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் என்ன பண்ணுவேன், உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப ரெஸ்ட் இங்கிலீஷ்ல படிச்சா இளைப்பாறுதலுக்கு ரெஸ்ட், ரெஸ்ட் தருவான். அப்ப பாருங்க, அப்படி விடாய்த்து போன ஆத்மா, இந்த உலகத்தின் பிரச்சனைகளினால் விடாய்த்து போகிற ஆத்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? குளிர்ந்த தண்ணீருக்கு சமமான நற்செய்தி கொடுக்கிறார். நற்செய்தி, நற்செய்தி என்ற வார்த்தைக்கு நற்செய்தி என்றால் குட் நியூஸ் என்ற அர்த்தம். குட் நியூஸ். நியூஸ் என்றால் N for north, E for east, W for west, S for south. நான்கு திசையில் உள்ள செய்திகளை சொல்லக்கூடியது நியூஸ். சன் நியூஸ் இல்ல நம்ம படிக்கிறவங்க சன் நியூஸ். நியூஸ் என்றால் நாலு திசையில் நடக்கக்கூடிய காரியங்களை சொல்லக்கூடியதுக்கு பேர் தான் NEWS, நியூஸ். அப்ப நற்செய்தி என்றால் நல்ல செய்தி. நல்ல செய்தி, நல்ல செய்தி என்னது? இயேசு பிறந்தது ஒரு நல்ல செய்தி. ஆமா, இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு என்ற இரட்சகர் உங்களுக்காய் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று அன்னைக்கு நற்செய்தி சொல்லப்பட்டது. மேய்ப்பர்கள் ராத்திரி மந்தையை கவனமாய் காத்துக் கொண்டிருந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே தூதன் வந்து அவர்களுக்கு நல்ல செய்தியை சொன்னார். இன்னைக்கு இயேசு பிறந்திருக்கிறார், நல்ல செய்தி. தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், நல்ல செய்தி உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப நல்ல செய்தி என்பது இயேசு. இயேசுவின் வார்த்தைகள், உபதேசங்கள் எந்த மனிதன் கேட்கிறானோ அது அவனுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அதான் நல்ல செய்தி. ஆமா, நல்ல செய்தியா இயேசுதான் நல்ல செய்தி. இயேசுக்கு உபதேசம் நல்ல செய்தி. அப்பெல்லாம் ஒரு ஆத்மா தாய்த்து போகிறதோ, சோர்ந்து போகிறானோ, கலைத்து போகிறானோ, ஆண்டவர் பாதத்தில் அமைதியா உட்கார்ந்து உபாசித்து ஜெபிக்கவே ஆண்டவர் பைபிள் வழியாக பேசுவார், போதகர் வழியாக பேசுவார். ஆமா, மற்ற பெரியவர்கள் மூலமாக பேசுவார். நம்மோடு பேசுகிற ஆண்டவர் விடாய்த்து போயிருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ந்த தேவனுடைய வார்த்தை வந்து அவனை பேசும். அதான் அந்த குளிர்ந்த அனுபவங்களை அது நமக்கு காட்டுகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த அனுபவங்களை குறித்து பார்க்கும்போது இப்படி எல்லாம் நம்மளை என்ன பண்ணலாம், குளிராக மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் வேதத்திலே நிறைய நமக்கு சொல்லப்பட்டது. அதே போல நம்ம பார்த்தீங்கன்னா குளிர்ந்த அனுபவத்திலே நம்ம இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. ஆமா, குளிர்ந்த அனுபவத்திலே இருக்கக்கூடாது. வேதம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த அனுபவத்துல போயிட்டார், ரொம்ப குளிர் காய்ந்துட்டார். ஆமா, நம்ம மார்க்கு புஸ்தகம் 14:54 வசனத்துல வாசிக்கின்ற பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி என்ன பண்ணினா இரவு கரவுகளை துறக்கி அதுல போட்டு சூடு ஏற்படுத்தி குளிர் காய்ந்து கொண்டதான். தூரத்திலே அவருக்கு பின் சென்று ஆமா, அப்ப அதை எதை காட்டுது? பேதுரு அவருக்கு தூர பின் சென்றான். அப்படின்னால் என்ன அர்த்தம்? இயேசு கூட இருந்தவர், இயேசுவோடு படுத்தவர், ராமோஜனம் எடுத்தவர், இயேசு கூட தோல்ல கையை போட்டு இது உங்களுக்கு சம்பவிக்க கூடாது என்று சொன்னவர், இப்படி எல்லாம் இயேசுவோடு நெருக்கமா இருந்தவர். ஆனா பாடுகள் வந்தபோது இயேசுவை தூரத்திலே பின்பற்றினார். ஆமா, அவருடைய சீசர்களும் தூரத்திலே பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பேதுரு தூரத்திலே நின்றார். அதை எதை காட்டுது? நமக்கு கிறிஸ்துவுக்கு இடையே ஒரு இடைவெளி, தூரம், அனுபவங்கள், பின்மாற்ற ஜீவனங்கள். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேல போயிருவாங்க, ஜெபத்துல கையில போயிருவாங்க. அடுத்த நாள் பார்த்தா நேர சீரவி வந்துருவாங்க. ஆமா, 2 நாள் கையில போயிரும், 3ஆம் நாள் நேர அடி மேலே அரைச்சோம் ரொம்ப கீழே போகிறாங்க. பேதுரு பார்த்தீங்கன்னா அதுதான். முந்தின நாள் கூட இயேசு கூட ராபோஜனம் எடுக்கிறார், இயேசுவோட படுத்திருக்கிறார், இயேசுவோட நடக்கிறார். இந்த அப்படியெல்லாம் நல்ல கூடவே இருந்தவர். ஆனால் இங்கே அரண்மனை வாழ்க்கை பாடுகளை காட்டுது. அதை பிளாத் அடிக்கிறார், பாலினால் அடிக்கப்படுது, வஸ்திரம் உதியப்படுகிறது, முழுமணி சூட்டப்படுகிறது. அந்த பாடுகள் வேலையை பார்த்தீங்கன்னா இந்த மனிதன் பேதுரு பிரதான அப்போஸ்தலன்,
மூத்த அப்போஸ்தலர் இயேசுவோடு கூட எல்லா இடத்திலும் பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேர் இருப்பாங்க. முக்கியமான நபர் பாடுகள் வேலையில தூரத்துல பின்பற்றிட்டார். நம்முடைய வாழ்க்கையை கூட நாம சிந்தித்து பார்ப்போம். பாடுகள் வரும்போது ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிற அனுபவங்கள் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு சொல்லலாம். பாடுகள் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது ஆண்டவரை விட்டு போயிடுறாங்க, சபைகளை விட்டு போயிடுவாங்க. இயேசு வேண்டாம், ஊழியக்கார ஐக்கியம் வேண்டாம், எதுவும் வேண்டாம் என்று சொல்லி போகிற மக்களை நாம் பார்க்கிறோம். நம்ம பாடுகள் வரும்போதும் ஆண்டவர் மத்தியில நம்ம நிற்கிறோம். தூரத்துல பின்பற்றக்கூடாது. பாடுகள் இன்னும் கிறிஸ்துவோடு கூட நம்மை சேர்க்கணுமே தவிர பாடுகள் வேலையில நம்ம தேர்ந்தெடுத்து தூரமா போகக்கூடாது. உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடக்கொள்ளுங்கள், நான் உலகத்தை செய்தேன் இயேசு சொல்லியிருக்கிறார். அதனால பாத்தீங்கன்னா பேரு என்ன பண்ணிட்டான், தூரத்துல போனது மட்டுமில்ல, குளிர்காய தொடங்கிட்டார். ஆமா, அந்த வேலைக்காரி ராத்திரி அவ தீ மூட்டி அதுல அனல் காய்ந்து கொண்டிருக்கிற நேரத்துல அவ கூட ஊட்டிட்டான், குளிர் காய்ந்தான். அவருக்கு அந்த தீர போய் கையெல்லாம் போய் காட்டி குளிர் காய்ந்து கொண்டே இருந்தான். உடனே அந்த வேலைக்காரி சொன்னா, ஏய், உன்னை பார்த்தா இயேசு கூட இருக்கிற ஆள் போல இருக்கிறே, உன்னை முகத்தை பார்த்தா தெரியுது. அவன் சொன்னான், இல்ல, அவன் நான் இயேசு கூட இல்லை. உடனே இல்லைன்னு சொன்னவனே அந்த வார்த்தையை அவன் பிடிச்சிட்டான். உன் பேச்ச பார்த்தா ஆமா நீ கலிலே ஆள் போல இருக்கிற, நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு ஒன்ன வழிபடுது. அப்ப எங்க போனாலும் பின்மாற்றம் காரணம் கண்டுபிடிச்சிடும். நல்லையா சொல்லி பார்ப்போம், பின்மாற்ற காரணம் கண்டுபிடிச்சிடும். யோனா பெரிய தீர்க்கதரிசி, போனான் நினைவைக்கு, அவன் போய் கப்பலுக்கு அடியில போய் ஒழிச்சுக்கலாம், விட்டானா ஆண்டவருக்கு கூட அவங்க தேடி கண்டுபிடிச்சு கீழ் தட்டுக்குள்ள போயிட்டாரு. மாறி போய் அங்க போய் தட்டுறாரு, கப்பலே முங்குதுடா, எல்லாரும் நடந்து மார்பில் அடிச்சு இருக்கிறதெல்லாம் கீழே சாப்பு மூட்டையை போடுறாங்க, நீ நிம்மதியாக வாங்குறிய, அவன் உன்னை பார்த்தா நீ யாரு வித்தியாசமா இருக்கிற, எல்லாரும் நடந்து அங்கலாய்க்கியமா நீ மட்டும் சோமா தூங்குற, உன்னை பார்த்தா எங்களுக்கு ஒரு சந்தேகம், நீ யாரு? கடைசியில் நான் அந்த பாரதிய பூமிய இந்த சமுத்திரத்தை எல்லாம் உண்டாக்குன ஆண்டவருக்கு ஊழியக்காரோ, நீ ஊழியக்காரன் சீட்டு போட்டு பார்ப்போம் யாருக்கு வந்து இதெல்லாம் வருது. கடைசியில பார்த்தா யாருக்கு பேர் தான் வந்துச்சு, யோனாவுடைய பேர்ல தான் சீட்டு விழுந்துச்சு சொல்லி பார்க்கணும். அதனால பாத்தீங்கன்னா பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில வரும்போது ஆண்டவரை நம்மளை காட்டி கொடுத்தாரு. நம்ம பேச்சு, நம்ம செயல் நமக்கே தெரியும். இதெல்லாம் நம்ம இப்ப யாரும் சொல்லலாம், ஒரு தீர்க்கதரிசி வச்சு ஒண்ணு சொல்லலாம். எல்லாரையும் ஆண்டவர் உணர்த்துவது என்ன நிலைமையில் இருந்து நீங்களே விழுந்தா என்பதை உணர்ந்து சிந்தித்து மனம் திரும்ப சொல்லி நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா பேதுரு அந்த குளிர் காய்கிற அனுபவத்துல அவன் மனம் திரும்பி விட்டான். இயேசு திரும்பி பார்த்தபோது அவன் மனம் திரும்பினான். அந்த ராத்திரியே மனம் திரும்பி அவன் இயேசுவோடு கூட ஒப்பராக்கப்பட்டான்னு சொல்லி நாம வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்ம பாத்தீங்கன்னா இந்த குளிர்ந்த அனுபவங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது பேதுரு அந்த இடத்துல மன திரும்புதல் உண்டாகிறது சொல்லி நாம படிக்கிறோம். அடுத்தது நம்ம பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு அனலாவது நாம இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப அனல் உள்ள ஜீவிதம், அனல் சொல்லி நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அனலாக இருக்க வேண்டும், பொழுதாக இருக்கிற அனுபவத்தை பார்த்தா இனி அனல் உள்ள ஜீவிதம். அனல் உள்ள ஜீவிதம் என்னது? லேவியராகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல நீங்க படிச்சா அனலை குறித்து வேதம் சொல்லுகிறது. பலிபீடத்திலே இருக்கக்கூடிய தீ எப்பொழுது என்ன பண்ண எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாம். பாருங்க, அப்ப அனலுள்ள ஜீவிதம் என்பது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பலிபீடம். பலிபீடம் நம்ம தான் பலிபீடம், விசுவாசி பலிபீடம். பலிபீடத்திலே பார்த்தீங்கன்னா அக்கினி ஒரு நாள் அவிஞ்சு போகக்கூடாது. ஒரு நாள் அப்படின்னால் அவிழ்ந்து போகக்கூடாது என்பது அணைந்து போகக்கூடாது. பலிபீடத்திலே பார்த்தீங்கன்னா அக்கினி அவிஞ்சு போகக்கூடாது. விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியுடைய ஜீவிதத்துல அக்கினி அவிஞ்சு போகக்கூடாது. எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதான் வந்து குளிராது இல்லடா அனலாம் அனலையில குளிரையில சொன்னா ஆண்டு பாந்தி பண்ணி கொள்வார். அவ பாருங்க அந்த வசனம் சொல்லுது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? அந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆசாரியன் அதுக்கு என்ன பண்ணுவான்?
தினந்தோறும் கட்டைகளை கொண்டது அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் என்ன பண்ணும்? எரியும்படி கட்டைகளை போட்டு அதெல்லாம் எதை காட்டுக்கு பாருங்க. பலிபீடத்துல அக்கினி எப்பொழுது எரியணும். அப்ப அக்கினி எப்பொழுது எரியணும் சொன்னா அதுல என்ன இருக்கணும்? ஆமா, அதுல பாத்தீங்கன்னா விரவு எரிஞ்சு கொண்டே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் விரவு போடணும். 12 ஏழாம். ஆமா, 6:12 நம்ம வாசிக்கிறோம். பாத்தீங்களா? பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்கணும். ஆசாரியன் காலைதோறும் அது எரியும்படி கட்டைகளை போட வேண்டும். கட்டை என்பது விரவு. ஆசாரி என்பது நம்ம தான். லேவியர்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை தெரிஞ்செடுத்திருக்கிறார். டெய்லி காலையில எழுப்பி பலிபீடத்துல அக்கினி எரியணும் சொன்னா நாம என்ன பண்ண வேண்டும்? ஆசாரியனும் லேவியரும் ஆகிய நம்ம தான் என்ன பண்ணணும்? ஆமா, கட்டையை போடணும். கட்டை என்பது ஸ்தோத்திர பலி தான். ஆமா, உதடுகளின் காலையாகி ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு நம்ம காலையில செலுத்தணும். அந்த பலிபீடத்துல கொண்டு கட்டைகளை அடுக்கி வைக்கிறோம். நல்ல உறவு, நல்ல சிரா தொண்டுகள். அவன் சோத்திரம் 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 அல்லேலூயா சொல்லிட்டு நிறைய பாத்தீங்கன்னா கட்டைகளை நாம் அடுக்கி வச்சுட்டே இருக்கணும். அதான் பலிபீடத்தினுடைய அக்கினி பாத்தீங்கன்னா அவிந்து போகக்கூடாது. பலிபீடத்துல எப்ப பார்த்தாலும் அக்கினி நிறைஞ்சி இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப எரிவதற்கு கட்டை தேவை. கட்டை என்பது சோத்திரம், ஆண்டவர் நன்றி செலுத்துதல், ஆண்டவர் நம்ம நடத்தின விதங்கள் இதெல்லாம் நினைச்சு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கிறேன். இசப்பா நன்றி, நடத்தினீரப்பா, கஷ்டத்திலே கைவிடையிலேயே, நிந்திக்க விடையிலேயே, அவமானத்தை விடையிலேயே இதெல்லாம் வந்து நிற்க வச்சிரு, கிருபைக்காய் சோத்திரம், ரட்சிப்புல நிலைநிற்க வச்சிரு சோத்திரம், இப்படி எல்லாம் சொல்லி ஆண்டவர் நம்மளை நடத்துற விதங்களை நினைச்சு இதெல்லாம் கட்ட காலையில இருந்தே கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். காலை நேரம் நல்ல ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆண்டவரை துதிக்கணும். அதனால காலையிலே கர்த்தரை துதிக்க நம்ம சொல்லணும். கர்த்தரை துதிக்கணும். நேரப்பட இருட்டோட எழும்பி வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது இதுதான் சொல்லி நம்ம படிக்கணும். ஆமா, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல சோதனங்களை பண்ணணும். நல்ல அமைதியா இருந்து சத்தமா கர்த்தருக்கு சோதனம் 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 எல்லாம் சொல்லி ஆண்டவரை நம்ம துதிக்கிற அனுபவம் தான் இந்த அனுபவத்தை காட்டுகிறது. காலைதோறும் அதன் மேல் கட்டப்படும். கட்டப்பட்டதான் எரியும். அடுத்தது பாருங்க என்ன நடக்குது. அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியை வரிசையா வைக்கணும். அப்படி சொன்னா என்னது? ஆண்டவரே சர்வ அங்கம், அதான் தகன பலி. சர்வ அங்கம், தலை முதல் பாதம் வரைக்கும் எல்லாவற்றையும் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். அதான் பாடம் பாருங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேன் இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். பலிபீடத்திலே ஆண்டவருடைய சமூகத்துல அர்ப்பணிக்கணும். வரிசையா வைக்கணும். ஆவியை வைக்கணும், ஆத்மா வைக்கணும், சரீரத்தை வைக்கணும். ஒவ்வொரு அவயங்களையும் வரிசை வரிசையாக பலிபீடத்துல ஒவ்வொரு அங்கங்களையும் நாம் வைக்கணும். ஒண்ணுக்கு மேல ஒண்ணாக வரிசையாக இந்த பலிபீடத்துல வைக்கிற அனுபவம் வச்சு அந்த அக்கினியில எரிஞ்சிட்டே இருக்கிற அனுபவம். அதான் நமக்கு அனலாக்குற அனுபவம்.
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அனலாக்குற முறைகள் தான் ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரமணி ஒவ்வொரு அவைகளை ஆண்டவர் சமூகத்தில் கொடுத்து ஸ்தோத்திரப்பா. ரத்தம் ஜெயமாண்டவரே, ரத்தம் ஸ்தோத்திரம், தலைக்காய் ஸ்தோத்திரம், மூளைக்காய் ஸ்தோத்திரம், கண்ணுக்காய் ஸ்தோத்திரம், கைக்காய் ஸ்தோத்திரம், கால்களுக்காய் ஸ்தோத்திரம், இருதயத்துக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு அவைகளை வரிசையாக பலிபீடத்துக்கு மேல வச்சு நல்லா அனல் மூட்டணும். நல்லா சுடப்படுகிற அனுபவம். என்னெல்லாம் வைக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா, ஆமா என்னெல்லாம் பலிபீடத்துல வைக்கிறது பாருங்க. அதுல படிக்கும்ப என்னெல்லாம் வைக்கலாம்? குடல் வைக்கணும், கிட்னி வைக்கணும், கொழுப்பு வைக்கணும். ஆமா அப்படி சொல்லி பாருங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னா அது நம்ம படிக்கணும். லேவியராமத்தின் புஸ்தகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலிபீடத்திலே நாம் வைக்க வேண்டிய காரியங்கள். அப்ப இது மாதிரிப்பட்ட எல்லாமே என்ன பண்ண, ஒரு ஆட்டுக்குட்டியை அறுத்து அதை சர்வாங்க தகுந்த வழியாக அதை கொண்டு போய் பலிபீடத்தில் வைக்கும் போது அந்த ஆட்டினுடைய பார்த்தீங்கன்னா குடலு, இறைப்பை சமாதான பலியிலே உடல்களை மூடிய கொழுப்பையும் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21 படிக்க பார்ப்போம். எதெல்லாம் பலிபீடத்துல வைக்கலாம்? ஒரு ஆடை அறுத்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து பலிபீடத்துல தெளித்த பின் அந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு அவயத்தை எடுத்து நீ ஆண்டவருக்கு முன்னாடி அந்த வரவக்கட்டை மேல வச்சு அதை தகரிக்கணும். அது என்னெல்லாம் தகரிக்கணும் பாருங்க. அதுல வாசிக்கிறோம். ஆட்டுக்கடா ஆமா மேல வசனம் சொல்லுது கொல்லப்பட்டது. மோசே அதன் ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்தான். ரத்தத்தை நம்ம தெளிச்ச போல. ஏன்னா ஆட்டுக்கு ரத்தத்தை குடிக்க கூடாது, வரட்டி சாப்பிட கூடாது. ஒரு மனுஷனுடைய உயிர் ரத்தத்துல தான் இருக்கு. அதனால அதை யாரும் புசிக்க கூடாது. ரத்தத்தை பூமியில விட்டுறணும். அறுத்து விட்டுட்டு அதனுடைய சரீரத்தை சந்தாக துண்டிக்க வேண்டும். சந்து சந்தா விட்டுறது என்னது? கையை தனியா விட்டுறது, காலை தனியா விட்டுறது, காதை தனியா விட்டுறது, கண்ணை தனியா விட்டுறது. ஒவ்வொரு அவையும் பார்த்தீங்கன்னா வெட்டி 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 எல்லாம் பலிபீடத்தை வச்சிடணும். காதை வைக்கிறான்றது சோதரம், கண்ணை வைக்கிறான்றது, காலை வைக்கிறான்றது, கையை வைக்கிறான்றது. அவர் பாட்டு போட பார்த்தீங்களா? ஆமா எல்லாம் படைக்கிறேனே கண்ணை காதை எல்லாத்தையும் மலையாள பாடுற எல்லாத்தையும் படைக்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு பலிபீடத்துல வச்சு என்ன பண்ணணும்? ஆமா அதுல சொல்லுது, கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி மோசே அதுக்கு தலையையும் துண்டங்களையும் ஆமா கொழுப்பு எல்லாம் வச்சிடணும். சில நேரம் கொழுப்பான பார்வை, கொழுப்பான பேச்சு, கொழுப்பானது எல்லாம் தூக்கி பலிபீடத்துல வச்சிடணும். ஆண்டவரே நான் உன்னைப்பா. ஆமா பாத்தீங்கன்னா கொழுப்பு வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? ஆமா கொழுப்பு என்பது எதை காட்டுது? யசூரன் கொழுத்து போய் என்ன பண்ணான்? யசூரன் கொழுத்து போய் உதைத்தான். அது வரைக்கும் அவனுக்கு கால் வரல. யசூரன் பாத்தீங்கன்னா கொழுத்து போய் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை உயர்த்தும் போது, நேர்மையான இடத்துல கர்த்தர் கொண்டு போக என்ன வரக்கூடாது? 32:15 வாசிக்கும் பார்ப்போம். 32:15 யசூரன் யாரு? இஸ்ரவேல். இஸ்ரவேல் தான் யசூரன். கொழுத்து போய் உதைத்தான். 40 வருஷத்துக்கு முன்னாடி வனாந்தரத்துல அலைந்து திரிந்தான். ஆமா உறங்க இடம் இல்லை, ஒரு இடத்துல ஒதுங்க இடம் இல்லை. ஆமா அந்நிய நாட்டு வழியாக கேட்டு கேட்டு பாதை கேட்டு நடந்தான். ஆமா இருப்பிடம் இல்லாதவன், ஒண்ணும் இல்லாதவன். ஆமா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவன். அவ்வளவு நெருக்கடியில இருந்த யசூரை இப்ப ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க 13ஆம் வசனம். பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினான். வயலில் விளையும் பலனை அவனுக்கு கண்மலையில் உள்ள தேன் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தான். கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய்த்தால் என்னது?
ஆமா பசுக பால், ஆமா கற்பாறை வழியாக வடிந்து வந்தது. அதுல வெயில் காஞ்ச போது பால் காஞ்சி போச்சு, அதுல படிந்திருந்த வெண்ணெய். ஆமா எவ்வளவு செழிப்பு பாருங்க. அதெல்லாம் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும். பாசல்ல மேய் ஆட்டுக்குட்டினா பாசல்ல பாத்தீங்கன்னா நல்ல என்ன இருந்தது, மூலிகை செடி உண்டு, நல்ல மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி. அந்த மூலிகை செடியெல்லாம் சாப்பிட்ட வெள்ளாட்டுக்குட்டிய இறைச்சியாக சாப்பாடு, ஆட்டுக்குட்டிய பால், பசுக்க என்ன சாப்பாடு. 40 வருஷத்துக்கு முன்ன சண்டை போட்டுட்டே இருந்தான், இறைச்சி தரல அது தரல இது தரல. இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, எல்லாம் கொடுத்தார். பிள்ளைகளை ஆசீர்வதிச்சான், தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. எல்லாரும் நல்ல மாட்டு இறைச்சி, பசுக பால், எண்ணெய் இப்படி எல்லாம் சாப்பிட்டு கடைசியில பாருங்க என்ன நடந்தது. இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமை, ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசம், அப்படின்னு கட்டியான திராட்சரசம். நம்ம கூட 1 கிலோ வாங்கி வளர்த்த போய் ஊற்றிடும். ஆனா அது அப்படி நல்ல எப்படி பாருங்க அந்த பைபிள் வசனம், கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டான். யோசேப்பு கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து தினம் துணியது. அப்படின்னு கண்ணெல்லாம் நல்லா புட்டு வச்சிருக்கு. நம்ம காசு எதுனா கண்ணெல்லாம் நல்லா புட்டு வச்சிருக்க, ஓ கண்ணில சாப்பிட்டு. ஆமா நல்ல சாப்பாடு, ஊக்கமான சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தார். எஸ்ரேலுக்கு நல்ல ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இப்ப பாருங்க நல்ல சாப்பாடு. யோசித்து இதுதான் நம்ம விசுவாசிகளுடைய காரியம். அர்ப்பண பாவம் தான் அர்த்த ராத்திரியில என்ன பண்ணிப்பாங்க, மழை பெய்த இல்ல ராத்திரி 1 மணிக்குன்னா நான் எப்பி குழப்பிச்சு. அப்படியெல்லாம் நம்ம ஆட்கள். ஆமா அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கை பூர்வ நாட்களை நினை, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம அவர் நடத்தினார் பாருங்க, அந்த பாதையை நினைச்சு பயபக்தியோடு நம்ம நடக்கணும். ஒன்னும் இல்லாம இருந்தோம், வறுமையா இருந்தோம், ஏழ்மையா இருந்தோம், பிழைக்க வழி இல்லாம இருந்தோம், அடுத்த நேரம் ஆகாரத்துக்கு கூட என்ன நடக்கும் எதிர்பார்த்து இருந்தோம். இப்படியெல்லாம் இருந்த நமக்கு இன்னைக்கு தேவன் நம்மளை எல்லா ஆசீர்வாதம் தரும்போது கொழுப்பே வரக்கூடாது. கொழுப்பு வந்துச்சுன்னா உதைக்க தொடங்குற அனுபவம் வரும். கொழுத்து போய் உதைத்தான், அவன் கொழுத்து ஸ்தூலித்து நிலம் தோணுச்சு. அப்படின்னு சதையெல்லாம் துள்ள தொடங்கிச்சு. நல்லா எல்லாம் கை காலெல்லாம் நல்ல என்ன மாதிரி பைபிள் பாருங்க. இப்படியெல்லாம் படிக்கணும். பைபிள் படிக்கும்போது அது ஒரு டேஸ்ட் தான். இப்ப நல்லா அவன் என்ன பண்ணிச்சு, நிலம் துள்ளின போது தன்னை உண்டாக்கிற தேவனை விட்டு ரட்சிப்பின் கண்மலை என்ன பண்ணினான், அசட்டை பண்ணினான். ரட்சிப்பின் கண்மலை யார்? இயேசுதான் ரட்சிப்பின் கண்மலை. நீரே என் கண்மலை, நீரே என் ரட்சகர். அவர் நம்மை ரட்சிக்கிறவர், விடுவித்தவர், காப்பாற்றினவர், காத்தவர், உயிர் தந்தவர். ரட்சிப்பின் கண்மலை, ஜெயிப்பித்த கண்மலையை மறந்துட்டான். உலகமானவர வசதி வாய்ப்பு இதெல்லாம் கொழுப்பு தினம் இதெல்லாம் 2 நாள் காசு வந்தா வயிற்று போக்கு வந்தா எல்லாம் போச்சு. அதனால இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவன் அதெல்லாம் மறந்துட்டான். மறந்து அவன் என்ன பண்ணான் பாருங்க, அசட்டை பண்ணினான். கண்மலையை அசட்டை பண்ணினான், இயேசுவை அசட்டை பண்ணினான், ஆராதனை அசட்டை பண்ணினான். ஆவிக்குரிய அனுபவங்கள் அசட்டை பண்ணப்படுகிறது. ஆமா ஆராதனைகள், உபதேசம், பிரசங்கம், திருவிருந்து, காதல் கூட்டம், உபாச கூட்டம், விளையாட கூட்டம் எல்லாம் அசட்டை பண்ணப்படுதல். அசட்டை பண்ணினான். யாரை அசட்டை பண்ணுகிறான்? வாசல்ல தேவனை அசட்டை பண்ணுகிறான். புரியுதா? நம்ம வாழ்க்கையெல்லாம் ஜாக்கிரதையோடு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். ரட்சிப்பில் ஆண்டவர் தந்திருக்கிற ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது, காலின் கீழ் போட்டு விதிக்க கூடாது. இயேசு நமக்காய் ரத்தம் சிந்தி இருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை அசட்டை பண்ணக்கூடாது. உன் தாய் வயிறு செல்லும்போது அவளை அசட்டை பண்ணாதே, உன் தகப்பனை போதகத்தை தள்ளாதே. எல்லாம் பாருங்க, தேவனையும் நல்லா பாருங்க, பெற்றோரையும் தள்ளக்கூடாது. எல்லாம் நமக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற ஆசீர்வாதம். அசட்டை பண்ணினா அசட்டை அசட்டை வந்துச்சுன்னா யாருக்கு அசட்டை வரும்? பரியாசக்காரருக்கு தான் அசட்டை வரும். இதெல்லாம் பைபிள் படிக்க படிக்க தோண்ட நிறைய சத்தியம் வரும். ஆமா அசட்டை வந்தது. ஆமா சின்னதா இருக்கும்போது பயப்படும், பெரிய ஆளா இருந்ததுன்னா அப்பா தானே அம்மா தானே
காசு தானே, இவ தானே, இவன் தானே, இவ்வளவு தானே, அவ்வளவு தானே, இப்படி எல்லாம் வந்துடும். அதெல்லாம் அசட்டை பண்ணிக்கிறது. தேவன் அசட்டை பண்ணா இந்த மனுஷன் மணிக்கா செய்வான். அதனால இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். தினம் கொளுத்து போய் உதைத்தவன் பாருங்க, வேதத்துல யாரு? ஏலி. ஏலி கூட பாத்தீங்கன்னா எப்படி இருந்தார்? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தார். நல்லா சாப்பிட்டு ரொம்ப ஸ்தூலித்து போயிருந்தார். கடைசியில என்ன நடந்துச்சு பாருங்க, சிங்காசனத்திலே கீழே வந்துட்டார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அவர் எப்படி இருந்தார்? ஸ்தூலித்தவராக இருந்தார் அப்படி சொல்லி நம்ம படிக்கிறோம். நல்ல ஸ்தூலித்த ஒரு மனுஷன். அப்ப இதெல்லாம் நம்ம ஜீவிதங்களை நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஆண்டவரை ஜாக்கிரதையோடு நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட எப்பொழுதும் ஆண்டவரே சொல்லி எப்பொழுதும் ஆண்டவரை சார்ந்து, நன்றி அப்பா, உயர்ந்ததற்காக நன்றி, வந்ததுக்கு அவர் தேவனை பற்றி குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்தில் இருந்த வாசலின் பக்கமாய் மல்லாந்து விழுந்தான். கிழவனும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடினால் வெடலை முடிஞ்சு செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பெரிய நியாயாதிபதி. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்தூலித்த ஒரு மனிதன். இதெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம படிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம ஆண்டவரை பின்பற்றணும். ரொம்ப கவனமா பின்பற்றணும். அவர்தானே நம்மளை இதற்கு கொண்டு வருகிறார். அதனால இதெல்லாம் பாருங்க, கொழுப்பை எங்க வைக்கணும்? பலிபீடத்தில் வைக்க வேண்டும். ஆமா, தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகரித்தான். அதெல்லாம் சுற்றணும். காலையில் இயேசுவை ஒன்னும் இல்லப்பா, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, அப்பா நிக்கிறது கிருபை, காலையில் எழும்புறது கிருபை, கிருபை சத்தமா சொல்லிருக்காங்க. காலையில் எழுப்பி கிருபை, கிருபை, கிருபை தெரியும். அவ்வளவுதான். காலையில உடனே சிந்தனையில பிசாசு நிறைய இது கொண்டுதான். ஆமா, எல்லாத்தையும் அகத்தை, பெருமை, வேட்டிமை என்னெல்லாம் தலையை சுற்றி வருதோ எல்லாம் கொழுப்பை இயேசுவின் நாமத்துல பலிபீடத்தில் வைக்கிறது. சொல்றேன், சோதரன் 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 சிந்தனையில் போராடுகிற எல்லாம் பெருமை நாவியே வல்லாமல் என்ன போய் இயேசு நாமத்துல எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, எல்லாம் கிருபை, மகிமை கிறிஸ்துவுக்கு, இயேசுக்கு, இயேசு சோதரன். காலையில் எழுப்பி விட்டாங்க. காலையில் எழுப்பி தலையை சுற்றி இருக்கிற கொழுப்பை எல்லாம் தகரிக்கணும். 21 குடல்கள். குடல் என்பது இதை காட்டுது. சாப்பாடு இருந்துட்டே இருக்கும். சாப்பாடு பிரியர்கள். சாப்பிடுறது மட்டும் இல்லை, உபவாசம் பண்ணுகிற ஜீவிதம். குடல்கள் என்பது இதை காட்டுது. ஆமா, நம்ம ஜீவிதங்கள்ல பாத்தீங்கன்னா குடல் என்பது உணவு கட்டுப்பாடு. நாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் இதெல்லாம் நமக்கு காட்டுது. என்ன பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பகுதி உள்ளது. அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வாரம் சிந்திக்கலாம். என்ன இருக்கு? இதெல்லாத்தையும் கொண்டு பலிபீடத்துல கொண்டு வச்சு எல்லாத்தையும் தயாரிக்கணும். கட்டையை வச்சு அதுக்கு மேல குடலு, ஆமா, எல்லாம் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் ஆண்டவருக்கு சபத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவே எல்லாத்தையும் தயாரிக்கப்படி ஆண்டவருக்கு கருத்து நம்ம கொடுக்கும்ப நம்ம பலியை கத்த நுகர்வான். அந்த வாசனையை, சுகந்த வாசனைய ஆண்டவர் நுகர்ந்து அந்த மனிதனை ஆசீர்வதிப்பார். அவன் பாவமணிக்கு நிச்சயம் கிடைக்கும். அவன் தேவனோடு சேர்வான். அவன் குமாரத்தி என்கிற அந்தஸ்து அவனுக்கு கொடுக்கப்படும். அதனால பாத்தீங்கன்னா இந்த அனுபவத்தை நம்ம விட்டுவிடக்கூடாது. நம்ம தான் பலிபீடத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிக்கும். நாம் உச்ச தலைவர் உள்ளங்கால் வரைக்கும் ஒன்னை இல்லை சொல்லி ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாத்தையும் சுடுபடி ஒப்பு கொடுத்துட்டீங்க. நீங்க அந்த நாள் முழுவதும் சென்சஸ் ஜெயம் எடுப்ப நம்ம வார்த்தைகள், பேச்சுகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும்போது ஆண்டவருடைய கை பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களும் கூட இருப்பார். தீமைகளுக்கு, சோதனைகளுக்கு எல்லாம் நம்மை தப்பி செல்ல ஒரு போக்குகளை கத்த உருவாக்குவார். எல்லாரும் ஒப்புக்கொடுப்ப கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் ஜீவிதங்களை இருக்கக்கூடிய ஆண்டவரே இயேசுரன் கொழுத்து போய் உதைத்தான் சொல்லி வாசிக்கிறப்பா. தன்னை உண்டாக்கின அந்த கண்மலை அவன் அசட்டை பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறப்பா. ஜீவிதங்கள் அந்த அசட்டைகளை மன்னியப்பா. ஜீவிதங்கள் அந்த குறைகளை மன்னியும், அசட்டைகளை மன்னியும். ஆண்டவரே பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையில தேவன் அசட்டை பண்ணின நேரங்கள், ஆமென் அப்பா. அவன் அசட்டை பண்ணப்பட்டான். இயேசு நமக்காய் அசட்டை பண்ணப்பட்டார். நாம் இயேசுவை அசட்டை பண்ணக்கூடாது. அவரை அசட்டை பண்ணவே கூடாது. அவர் சொல்லுகிற வார்த்தை கீழ்ப்படியணும். அவரை நேசிக்கணும். அவர் எப்போதும் சோதனை சரி அவரை கனம் பண்ணணும். அவர் தானே இதுவரைக்கும் நம்மை நடத்தினார்.
ஆண்டவரே நன்றி செலுத்தினப்பா, ஸ்தோத்திரம். நடந்த எல்லா பாதைக்காய் நன்றி. ராத்திரி அந்த ஆலோசனைகளுக்காய் நன்றி. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அந்த தினமும் ஒரு அனலுள்ள ஒரு ஜீவிதம் செய்ய எங்கள் பலிபீடத்தை எப்பொழுதும் கட்டைகளை போட்டு எங்களை சமர்ப்பணம் பண்ணி ஆண்டவரே உமக்கு பிரியமான வழியில நடக்க கிருபை தாரும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த ராத்திரி வருகை இருக்கும் என்னால் நித்திய வீட்டில் நடக்க கிருபை தாரும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து கிருபையில மறைந்து காத்துக்கொள்ளும். மருத்துவமனை காத்துக்கொள்ளும். எல்லா விசுவாசிகள் ஆண்டவர் வயது முதிர்ந்தவங்க எல்லாருடைய கரங்களை கொடுக்கிறோம். சோதனைகள் மரணக்கணி ஆபத்துக்கு எல்லாம் ஆண்டவரே இவரை காக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தடனற்று போன குடும்பங்களை திடப்படுத்த ஜெபிக்கிறப்பா. சோர்ந்து போன வீடுகளை ஆண்டவரை திடப்படுத்துங்கப்பா. நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மாறட்டும். எல்லாம் 2 மடங்காய் திரும்ப கொடுக்கிற தேவன் ஆசீர்வாதங்களை தந்தைகள் சபை பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. யோபுவின் தேவன் ஆண்டவரே எல்லா காரியங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே அற்புதங்களை கர்த்த செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாத வீட்டில சமாதானங்களை தாரும் ஆண்டவரே. ராத்திரி கர்த்த கூடையும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.